அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் இந்த மைக்கு இருங்க, தூக்கத்தில் தான் நல்லா பேசுவேன். ஏன்னா தூக்கத்தில் தான் பொய் வராது. இங்கே பாருங்கள், இந்த மைக்குக்கு ரிசீவர் தான், அதாவது ஃபோனில் தான் மாட்டணும். இது இந்த மைக்கெலாம் கரண்ட் இல்லை, கரண்ட்டு சார்ஜரு இல்லை. எங்கே போச்சுன்னே தெரியல. அது எங்கே கால் முளைச்சி ஓட போகுது காணாம். அதனால் நான் இப்போ மைக்கெலாம் பேசுகிறேன். எப்படி இந்த வீடியோ வருதுன்னு பார்க்குறதுக்காக. ஒரு காலத்தில் எங்கள் தாத்தா, எங்கள் அம்மாவோட அப்பா, அவர் பேர் சொல்ல வேணாம், ஏன்னா நான் சில பிரச்சனைக்குரிய வீடியோலாம் பண்ணி வச்சுருக்கிறதுனால பேர் சொல்லலை. அவர் ஒரு காலத்தில், கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன், ஒரு காலத்தில் விவசாயி தான். ஆனால் அவருக்கு பாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால நாடகம்லாம் நடிக்க போவாராம்மா. அதாவது கிராமத்தில் அவங்களே சேர்ந்து நாடகம் நடத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் வள்ளி திருமணம் அப்படின்லாம் நாடகம் பண்ணுவாங்க. வள்ளி திருமணம் நிறையா பண்ணுவாங்க, எனக்கு மறந்து போச்சு, இப்போ டக்கு ஞாபகத்துக்கு வரல. அதில் வள்ளியாக வேஷம் போட்டு எங்கள் தாத்தா நடிச்சிருக்கிறார். அதாவது எங்கள் குடும்பத்திலேயே எனக்கு தெரிஞ்சு மேக்கப்லாம் பண்ணுறது, இந்த முகத்துக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் மேக்கப் பண்ணின ஒரு முதல் நபர் அவர். எங்கள் அப்பா எப்படி தெரியுமா, எங்கள் அத்தை, எனக்கு 2 அத்தைங்க. ஒரு அத்தை உள்ளூரில் இருக்காங்க, இன்னொரு அத்தை வெளியூரில் கல்யாணம் கொடுத்துருக்காங்க. அந்த உள்ளூர் அத்தை ஒரு மைக் செட் வச்சுருந்துருக்காங்க. மைக் செட்டு பேர் கலைமகள் மைக் செட்டு. அது இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, ஏதாவது சிடி இல்லை, சிடி கிடையாது. நான் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் சிடியெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த ரவுண்டாக இருக்கும், அந்த கிராம் ஃபோன் மாதிரி, இந்த ஊசியெல்லாம் வச்சு இப்படி வைப்பாங்கல்ல, பழைய சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? அது ஊசியை எப்படி வச்சுட்டு அதில் எப்படி தான் அந்த பாட்டு வருதோ தெரில, அந்த ரவுண்டாக இருக்கும், அப்படி பெரிய தட்டாக இருக்கும், அந்த ஊசியை எடுத்து இப்படி வச்சாங்கன்னா பாட்டு ஓடும். அதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. எங்கள் அப்பா அந்த மைக் செட்டு போட்டிருக்கிறாரு. அதாவது எங்கள் அத்தையோட மைக் செட்டுக்கு அவர் ஆப்ரேட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ மைக்கில் சொல்லுவாங்க, இந்த ஒலி மொழி அமைத்து கொடுப்பது, கலைமகள் மைக் செட் அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் எங்கள் அப்பா மைக்கில் பேசியிருக்கிறாராம்மா. இப்போது மைக்கு எங்கள் தாத்தா காலத்தில் மைக் இல்லாமல் சத்தமாக பேசுவாங்களாம், சத்தமாக பாடுவாங்களாம். அந்த காலத்தில் அவ்வளோ சவுண்டாக பாடுவாங்களாம், அந்த ஊரை தாண்டி கேட்குற அளவுக்கு. அப்படின்னா பார்த்துக்குவாங்க அவர் குரல் எப்படி இருந்திருக்குன்னு. ஆனால் ரொம்ப சாதுவானவர், ரொம்ப நல்ல மனிதர். எங்கள் தாத்தாவோட குணம் அப்படியே எங்கள் அம்மாவுக்கு இருந்தது. அப்படியே இந்த கூடவே இருந்த குருவுக்கிட்ட சீடன்கிட்ட அந்த குணம் வரும் பார்த்திங்களா, அது மாதிரி. எங்கள் தாத்தா சொல்லுவாராம், ஒரு பிள்ளை சொன்னிச்சான், நான் பக்கத்து தோட்டத்தில் போயிட்டு தட்டாங்காய் திருடிட்டு வந்துட்டேன், தட்டாங்காய் பிடுங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. தட்டாங்காய்னா ஸ்னேக் பீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் நம்ம ஊரில் சின்னதாக இருக்கும், தட்டைப்பயிறு. அதை பிடுங்கிட்டு வந்ததுக்கு எங்கள் தாத்தா சொன்னாராம், தோட்டத்துக்காரங்க பார்க்கல, ஆனால் கடவுள் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார்ல அப்படின்னு சொன்னாராம்மா. அந்த மாதிரி எங்கள் தாத்தாவோடைய நிறைய குணங்கள் அப்படியே எங்கள் அம்மாவுக்கு இருந்தது. எங்கள் அம்மா ஜஸ்ட் ஆப்போசிட், என்ன மாதிரி கிடையாது, பயங்கர சாது, ரொம்ப மென்மையான மனசு. இதை எப்படி சொல்கிறது, அரேஞ்ச்டு மேரேஜ். ஓகே, அரேஞ்ச்டு மேரேஜ் தான். என்னோடதும் கொஞ்சம் 50 அரேஞ்ச்டு மேரேஜ், 50 லவ் மேரேஜ் மாதிரி. ஆனால் நம்மளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு அப்படி ரொம்ப பிடிச்சி அப்படி தான் நான் கல்யாணம் பண்ணேன். நான் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரெல்லாம் கல்யாணம் பண்ணல. எங்கள் அம்மா அரேஞ்ச்டு மேரேஜ் கம்ப்ளீட்டாக, பேசினதே கிடையாது. இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தேன், அந்த மாதிரி அவங்களோட அந்த காலகட்டம் மட்டும் கிடையாது, இந்த காலகட்டத்துலேயும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டா, குழந்தை பெற்றுட்டா, அப்படியே அந்த இந்திய வாழ்க்கை ஒரு ஸ்மூத்தாக அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும். இது நமக்கு இந்த வாழ்க்கை நிலைக்குமா இல்லை மாற்றிக்கலாமா அப்படின்ற ஒரு திங்கிங்கே கிடையாதுங்க, சரிங்களா? இப்போ இதை பிரேக்